வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி புள்ளியலில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டாபிக் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டாப்பிக்கான மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மைக்ரோ எக்கனாமிக் ரிலேட்டடான கண்டென்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம், கொஞ்சம் தியரிஸும் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ஒன் வேர்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளியல் அறிமுகம் அண்டு பெயர் காரணம். பொருளியல் அப்படின்றதுக்குரிய பெயர் காரணம் என்னன்றதை பார்த்துடலாம். பொருளியல் என்ற சொல் ஐகோனோமிக்ஸ் ஓகேங்களா என்ற கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது. ஆய்கோஸ் என்றால் இல்லங்கள், நேமெயின் என்றால் நிர்வாகம். ஓகேங்களா? அப்போ இல்லங்களோட நிர்வாகத்தை குறிக்கிறது தான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் தான் பொருளாதாரம் அப்படின்றது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை நாட்டுக்குன்னு சொல்லி வகுத்துருக்காங்க. ஸோ அந்த இல்லங்களுடைய நிர்வாகத்தை குறிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படின்ற வார்த்தை அது ஐகோனோமிக்ஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து உருவானதுன்று சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் அரசியல் பொருளாதாரம் என்று அழைக்கப்பட்ட இவ்வியலை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பொருளியல் என பெயர் மாற்றியவர் ஆல்பர்ட் மார்சல். 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வர பொருளாதாரத்தை அரசியல் பொருளாதாரம் அப்படின்ற பெயரோடையும், அதுக்கப்புறம் இந்த பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்கை பொருளியல் அப்படின்னு பெயர் மாற்றினவர் யாருன்னா ஆல்பர்ட் மார்சல். 19ஆம் நூற்றாண்டு பிற்பகுதி. அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம் தனக்குத்தானே குரல் வலையை நெறித்து கொள்கிறது என்று கூறியவர் ஜேஎம் கீன்ஸ். இந்த கூற்று கொடுத்து இதை கூறியவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம், அதோடைய டெஃபினிஷன் மூலமாக அதையவே கழுத்தை நெரிச்சிக்குது, குரல் வலையை நெறித்து கொள்கிறது. அந்த அளவுக்கு அதோடைய ஒவ்வொரு டெஃபினிஷனும் ஒவ்வொரு கருத்துமே அவ்வளோ ரொம்ப குழப்பம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருன்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். பொருளியலின் 4 முக்கிய இலக்கணங்கள். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் இதில் 4 இருக்குது. ஸோ அந்த 4 இலக்கணத்தோட பெயர், அதை சொன்னவர் யார், அது குறிப்பிட்டப்பட்டுள்ள நூல் என்ன, அது சொல்ல வர முக்கிய கருத்து என்னன்றதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணத்தை சொன்னவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். எப்போனா தொன்மை காலத்தில், அதாவது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வத்தின் இயல்பும் காரணங்களும் பற்றிய ஓர் ஆய்வு. ஸோ இதோட முக்கிய கருத்து, பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஓர் அறிவியல், வேலை பகுப்பு முறையை ஆதரித்தவர் ஆடம் ஸ்மித் அவர்கள். ஸோ செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் தான் பொருளியல் அப்படின்னு சொன்னவர் ஆடம் ஸ்மித்து. வேலை பகுப்பு முறையும் சொல்லியிருக்காரு. இதை சொன்ன இலக்கணம் செல்வ இலக்கணம். நெக்ஸ்ட்டு நல இலக்கணம். நல இலக்கணம் சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல். ஓகேங்களா? ஆல்பர்ட் மார்சல் தான் நல இலக்கணம் சொல்லியிருக்காரு. இவருடைய நூல் பொருளியலின் கோட்பாடுகள் 1890. இதோட முக்கிய கருத்து, பொருளியல் மனிதனின் அன்றாட நடவடிக்கையை படிக்கிறது. ஒருபுறம் செல்வம், மறுபுறம் மனித நலம். ஸோ செல்வமும் மனித நலம் சேர்ந்தது தான் பொருளியல் அப்படின்னு சொல்லி நல இலக்கணம் மூலமாக சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல் 1819 பொருளியல் கோட்பாடுன்ற நூல் மூலமாக. அடுத்து கிடைப்பருமை இலக்கணம், பற்றாக்குறை இலக்கணம் சொல்கிறாங்க. இது சொன்னவர் இலயனல் ராபின்ஸ். ஓகேங்களா? பொருளியல் அறிவியலின் தன்மையும் அதன் சிறப்பும் பற்றிய கட்டுரை 1932 இந்த லயனல் ராபின்ஸ் அப்படின்றவர் இது சொல்லியிருக்காரு. பற்றாக்குறை இலக்கணம். இதோடைய கருத்து என்னென்னா, மனிதனின் எல்லையற்ற தேவைகளையும் மாற்று வழிகளில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களையும் படிக்கும் ஒரு அறிவியல் தான் இந்த பொருளியல் அப்படின்னு சொல்லி இந்த பற்றாக்குறை அறிவியல் பற்றி சொன்னவர் லயனல் ராபின்ஸ் அவர்கள். நெக்ஸ்ட்டு வளர்ச்சி இலக்கணம். வளர்ச்சி இலக்கணத்தை சொல்லவர் பால் அந்தோனி சாமுவேல்சன். ஓகேங்களா? இவர் பொருளாதாரம் ஒரு அறிமுக பகுப்பாய்வு 1948 அப்படின்ற ஆண்டில் வெளிவந்து அந்த நூலில் சொல்லியிருக்காரு. இதோடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறையான வளங்களை கொண்டு உற்பத்தி செய்து தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் நுகர்விற்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தேர்வு செய்யும் இயல், காலம் மற்றும் பண்டமாற்று முறைக்கு பொருந்தும் இயங்கு நிலை இலக்கணம். ஓகேங்களா? ஸோ பற்றாக்குறையில் இருக்கிறதையும் பற்றாக்குறையான வளங்களை கொண்டு அதை உற்பத்தி செஞ்சு எதிர்காலத்தில் நுகர்விற்காக எவ்வாறு பகிர்ந்தளிப்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு இயல் தான் இந்த பொருளியல் அப்படின்னு சொல்லி
வளர்ச்சி இலக்கணம் அப்படின்ற சொன்னவர் யாருன்னா பால் அந்தோனி சாமுவேல்சன். இது மொத்தம் 4 இலக்கணம். ஃபஸ்ட்டு செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணம் சொன்ன வந்து ஆடம் ஸ்மித்து. ஓகேங்களா, 1776. செல்வத்தை பற்றி ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து நல இலக்கணம் சொன்னவர் வந்து ஆல்பர்ட் மார்சல், 1819. இதில் என்ன சொல்லியிருக்காரு, செல்வமும் இருக்கும், ஒரு பக்கம் மனித நலமும் இருக்கும். ஸோ நல இலக்கணம்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பற்றாக்குறை இலக்கணம், கிடைப்பருமை இலக்கணம் அப்படின்னு சொன்னவர் வந்து லயனல் ராபின்ஸ் அவர்கள். இவர் என்ன சொல்கிறான்னா பற்றாக்குறையான வளங்களை பற்றி படிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வளர்ச்சி இலக்கணம் பற்றி சொன்னவர் வந்து பால் அந்தோனி சாமுவேல்சன். இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பற்றாக்குறையான வளங்களை வச்சு எதிர்காலத்துக்கான நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இந்த 4 இலக்கணமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, என்னென்ன இலக்கணம் மட்டும் சொல்லிடுறேன். செல்வ இலக்கணம், நல இலக்கணம், பற்றாக்குறை இலக்கணம், வளர்ச்சி இலக்கணம். 4 இலக்கணம். அது சொன்னவரை ஆண்டு, கருத்து, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த 4 இலக்கணங்களில் சாமுவேல்சனின் வளர்ச்சி இலக்கணமே அதிக நிறைவானதாக கருதப்படுகிறது. ஸோ இந்த 4ல் அதிகமாக கரெக்டுன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இலக்கணம் வந்து லாஸ்ட்டு படித்த வளர்ச்சி இலக்கணம், சாமுவேல்சனோட வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம் மனித நலனை புறக்கணித்ததால் ரஸ்கின் மற்றும் கார்லைல் போன்றோர் பொருளியலை ஓர் இருண்ட அறிவியல் என்றனர். ஸோ ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காருன்னா செல்வங்களை பற்றி படிக்கக்கூடிய இயல் தான் பொருளியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து வெறும் செல்வம் மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காரு, மனிதர்களை பற்றி மனித நலம் பற்றி குறிப்பிடாததுனால கார்லைலும் ரஸ்கின் போன்ற பொருளியல் அறிஞர்கள் பொருளியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இருண்ட அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பண்டங்கள் மற்றும் பணிகள். ஸோ அதிகமாக எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு வந்து இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள். அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இலவச பண்டங்கள் இயற்கையில் அளவின்றி கிடைப்பவை. இலவச பண்டங்கள்ன்றது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள். எக்ஸாம்பிள்ஸ் வந்து காற்று, நீர், சூரிய ஒளி, இதெல்லாமே இயற்கையில் கிடைக்கக்கூடியது. இதுனா இலவச பண்டங்கள். பொருளாதார பண்டங்கள் அளிப்பு பற்றாக்குறையாக உள்ளவை, பணம் செலுத்தி பெற வேண்டியவை. பணம் கொடுத்து வாங்குகிற ஒவ்வொன்றும் பொருளாதார பண்டங்கள். இலவசமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை மூலமாக கிடைக்கக்கூடியதெல்லாம் இலவச பண்டங்கள். இலவச உணவு என்று எதுவும் இல்லை. தேர் இஸ் நோ சச் திங் அஸ் எ ஃப்ரீ லன்ச் என்று கூறிய நோபல் பரிசு பெற்ற அறிஞர் மில்டன் பிரிட்மேன். இலவச உணவு, ஓகேங்களா, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே நீங்கள் காசு கொடுக்குறீங்க. ஸோ இலவச உணவு அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாக்கியத்தை சொன்னவர் வந்து மில்டன் ஃப்ரிட்மேன். இவர் வந்து நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளியல் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நுகர்வோர் பண்டங்கள் நேரடியாக மனித விருப்பத்தை நிறைவு செய்பவை. எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி, மர ஜாமான்கள். நுகர்வோர் பண்டங்கள்ன்றது நேரடியாக மனிதர்களுடைய தேவையை நிறைவு செய்யக்கூடியது. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஃபுட்டு வேணுன்றப்போ நம்மளுக்கு வந்து ஃபுட்டு டேரெக்டாக கிடைக்காது. ஸோ நிறையா பொருட்கள் வந்து மூலமாக தயாரித்து ஃபுட்டு கிடைக்கிது. பட் நேரடியாகவே டேரெக்டாக நம்ம கேட்டோன்னே கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதுவுமே பணம் செலுத்தி கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நுகர்வோர் பொருட்கள் சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு தொலைக்காட்சியும் மர ஜாமான்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து மூலதன பண்டங்கள் நுகர்வோர் பண்டங்களை தயாரிக்க பயன்படுபவை. ஓகேங்களா, ஸோ நுகர்வோர் பண்டங்களை எவ்வாறு தயாரிக்க நுகர்வோர் பண்டங்கள்ன்றது தொலைக்காட்சி, மர ஜாமான்கள்னு பார்த்தோம். எல்லாமே தான். ஓகேங்களா, நுகர்வோர்கள் பெறக்கூடிய நுகர்வோர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியதெல்லாம் நுகர்வோர் பண்டங்கள். இந்த நுகர்வோர் பண்டங்களை தயாரிக்க யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் மூலதன பண்டங்கள். இது எடுத்துக்காட்டு தொழிற்சாலை இயந்திரங்கள். தொலைக்காட்சி வேணும்னா இந்த பிளாஸ்டிக்ஸை வச்சு எப்படி பிளாஸ்டிக்ஸை அந்த சம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னால் யூஸ் பண்ணி தொலைக்காட்சியை வந்து கொண்டு வரோம். ஸோ அந்த தேவையான அது செய்யக்கூடிய அந்த இயந்திரங்கள்னால் தான் மூலதன பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மர ஜாமான்கள்னால் மரம் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை செய்வாங்களா, அறுத்து இந்த ஷேப்பில் கொண்டு வந்து இந்த மாதிரி தேவையான ஒரு ஷேப்பில் செய்யக்கூடிய அந்த மிஷின்ஸ்னால் இருக்குல்ல, அதுதான் வந்து மூலதன பண்டங்கள். பணிகளின் இயல்புகள் கண்ணுக்கு புலனாகாதவை, பலதரப்பட்டவை, உருவாக்குபவரிடமிருந்து பிரிக்க இயலாதவை, எளிதில் அடிக்கக்கூடியவை, சேமிக்க இயலாது. பணிகள் அப்படின்றது சர்வீசஸ்ன்னு சொல்கிறாங்க. சர்வீசஸ் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது.
பலதரப்பட்டது, நிறையா வகையான சர்வீஸ் இருக்குங்க. ஸோ செய்ய ஒருத்தவருடைய பணியை அவர்கிட்ட பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எளிதில் அழிக்கக்கூடியது, ஓகேங்களா, அழியக்கூடியது, சேமிக்க இயலாதது, இதெல்லாம் பணிகளுடைய இயல்புகள். நெக்ஸ்ட்டு பயன்பாடு, யூட்டிலிட்டி, ஓகேங்களா. பயன்பாடு மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் ஆற்றல். இது ஒரு உளவியல் கருத்து, துல்லியமாக அளவிட முடியாது. பயன்பாடுன்றது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய ஆற்றல். கூட்ஸ் சர்வீசஸும் சேர்ந்து எவ்வாறு ஒரு மனித தேவையை பூர்த்தி செய்யுதோ அதை தான் பயன்பாடுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு கருத்து, ஓகேங்களா, சைக்காலஜிக்கலான பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதை துல்லியமாக சொல்ல முடியாதுன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு யூட்டில்ஸ், நுகர்வோர் பெரும் பயன்பாட்டை அளவிடும் அலகு. பயன்பாட்டை அளக்கும் அளவுகோலாக பணத்தை மறைமுகமாக பயன்படுத்தலாம் என்று கூறியவர் மார்சல். ஸோ யூட்டில்ஸ் அப்படின்றத என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அளவீடு, அளவுகோலில் யூஸ் பண்ணுற ஒரு அலகு. இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா, நுகர்வோர் பெரும் பயன்பாட்டை அளவிடும் அலகுன்னு சொல்கிறாங்க. இப்படி மக்கள் அவங்களோட பயன்பாட்டை பெறுறாங்க அப்படின்றத அளக்கக்கூடிய ஒரு அலகு தான் யூட்டில்ஸ், ஓகேங்களா. பயன்பாட்டை அளக்கும் அளவுகோலாக பணத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்ஷல், ஓகேங்களா, ஆல்பிரட் மார்ஷல் அவர்கள், நல இலக்கணத்தை சொன்னவர். நெக்ஸ்ட்டு பயன்பாட்டின் வகைகள். ஸோ என்னென்ன வகையான பயன்பாடு இருக்குது? வடிவ பயன்பாடு, பருத்தி துணியாக மாறுவது வடிவ பயன்பாடு. கால பயன்பாடு, அவசர சிகிச்சையின் போது இரத்தம் பயன்படுவது, காலத்துக்கான ஒரு அவசர எமர்ஜென்சியாக பயன்படுத்துறது கால பயன்பாடு. வடிவ பயன்பாடுன்றது ஒன்று, பருத்தின்றது அழகான ஒரு வடிவமாக துணியாக மாறுறது. இடப்பயன்பாடு, புத்தக உற்பத்தி மையத்திலிருந்து கல்வி கற்கும் இடத்திற்கு வருவது. ஸோ இடப்பயன்பாடுன்றது ஒரு தயாரித்த இடத்துலேருந்து அது யூஸ் பண்ணுற இடத்துக்கு அதை கொண்டு வர்றது இடப்பயன்பாடு. சேவை பயன்பாடு, சேவையாக செய்யக்கூடியவங்கன்னா சேவை பயன்பாட்டில் வருவாங்க. மருத்துவர், ஆசிரியர், வழக்குரைஞர், இவங்கெல்லாம் சேவை பணிகளில் வரக்கூடியவங்க. உடைமை பயன்பாடு, மாணவர் கடையிலிருந்து புத்தகம் வாங்குவது, ஒன்று வேணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு கடையில் போய் வாங்குறது, அது உடைமை பயன்பாடு. அறிவு பயன்பாடு, விளம்பரம் மூலம் தகவல் அறிவது, அறிவு பயன்பாடு. ஸோ இத்தனை வகையான பயன்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முக்கிய பொருளாதார கருத்துக்கள் மற்றும் குறியீடுகள். விலை, ஸோ முக்கிய பொருளாதார கருத்துக்களை குறியீடுகளும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விலை, பண்டங்களின் மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலை. இது தேவை அளிப்பு சக்திகளால் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பொருள், பண்டம் சொல்கிறது ஒரு பொருளோட மதிப்பை நம்ம பணத்தால் குறிப்பிடுறோன்னா அந்த பணத்தோட பேர் தான் விலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருளை போய் இதோட விலை அப்படி என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்போம். ஸோ ஒரு பொருளோட மதிப்பை, ஒரு பண்டத்தோட மதிப்பை பணத்தால் குறிப்பிட்டால் அது விலைன்னு சொல்கிறோம். இது தேவை மற்றும் அதாவது மனிதர்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவுக்கு கிடைக்கிது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டும் மூலமாக தீர்மானிக்கப்படுவது தான் ஒரு பொருளோட விலை. அடுத்து அங்காடி, விலை அடிப்படையில் பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்திட விற்பவரும் வாங்குபவரும் இணைவதை குறிக்கும் முறை, ஓகேங்களா. விலை அடிப்படையில் விலையை வச்சு ஒரு பொருளை விற்கிறது, அவருடைய பணிகளை பரிமாற்றம் செய்திட அவங்க செஞ்ச பொருட்களை ஒரு விலையின் அடிப்படையில் விற்கக்கூடிய, விற்பவரும் வாங்குபவரும் இணையக்கூடிய ஒரு இடம்தான் அங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மொத்த வருவாய், டோட்டல் ரெவன்யூ. சூத்திரம் என்னென்னா, டோட்டல் ரெவன்யூ ஈக்குவல் டு பி பை டைம்ஸ் கியூன்னு சொல்கிறாங்க. பி அப்படின்றது விலை, ப்ரைஸ், கியூன்றது விற்பனை அளவு, ஓகேங்களா. ஸோ ஒரு விலை டிவைடட் பை விற்பனை அளவு ஈக்குவல் டு மொத்த வருவாய், டோட்டல் ரெவன்யூ, ஓகேங்களா. உண்மை வருமானம், இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உண்மை வருமானம், பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களின் அளவு உண்மை வருமானம், பணத்தின் வாங்கும் சக்தி. ஒரு பொருளை எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோமோ அதுதான் உண்மையான வருமானம். அவங்களுக்கு எவ்வளோ, இப்போ அவங்க ஒரு கிலோ தக்காளி விற்கிறாங்க, ஒரு கிலோ தக்காளி 100 ரூபாய்னு விற்கிறாங்கன்னா அந்த 100 ரூபான்றது தான் அவங்களோட வருமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மை வருமானம். அடுத்து பொருளியல் ஆய்வு முறைகள், எக்கனாமிக் மெத்தட்ஸு. இதில் ஆய்வு முறைகள் 2 கொடுத்துருக்காங்க. பகுத்தாய்வு முறை, தொகுத்தாய்வு முறைன்னு சொல்லிட்டு. பகுத்தாய்வு முறைன்றது பொது கருத்தில் இருந்து தனி பொருளை பற்றி தர்க்க ரீதியாக ஆராயும் முறை, ஓகேங்களா.
தொன்மை அறிஞர்களான ரிக்கார்டோ, மில், மார்ஷல் ஆகியோர் பயன்படுத்திய முறை தான் பகுத்தாய்வு முறை. பொது கருத்திலிருந்து தனி பொருளை பற்றி தர்க்க ரீதியாக ஆராய்கிறது பகுத்தாய்வு முறை. தொகுத்தாய்வு முறைன்றது தனிப்பட்ட உண்மைகளை கொண்டு பொது கருத்தை அல்லது விதியை உருவாக்கும் செயலறி அல்லது வரலாற்று முறை. உணவுக்கான செலவு வருமான உயர்வின் போது குறையும் என்ற ஏங்கலின் விதி. அதாவது தனிப்பட்ட பொது கருத்தை வச்சு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறது பகுத்தாய்வு முறை. தனிப்பட்ட கருத்தை வச்சு பொதுவான ஒரு விதியை உருவாக்குறது தான் தொகுத்தாய்வு முறைன்னு சொல்கிறாங்க. தொகுத்தாய்வு முறைக்கு உதாரணமாக உணவுக்கான அதாவது உன்னுடைய வருமானம் குறையிறப்போ நீ சாப்பிட்ற அளவு ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதுதான் அந்த ஏங்கலின் விதின்னு சொல்கிறாங்க. உணவுக்கான செலவு வருமான உயர்வின் போது குறையும். ஓகேங்களா? செலவு சதவீதன்றப்போ நீ வருமானம் அதிகமாக சம்பாரிச்சுன்னா உன்னுடைய செலவு சதவீதமான எப்படி காமிக்கும்? குறைஞ்சு காட்டும். அதுதான் ஏங்கலின் விதின்னு சொல்கிறாங்க. இதுதான் தொகுத்தாய்வு முறைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நடப்பதற்கு வலது காலும் இடது காலும் எவ்வாறு அவசியமோ அதுபோல் பகுத்தாய்வு முறையும் தொகுத்தாய்வு முறையும் அறிவியல் ஆய்வுக்கு அவசியம் அப்படின்னு ஆல்பர்ட் மார்சல் சொல்லியிருக்காரு. எப்படி உனக்கு 2 கால் இருக்கோ 2 கால் வேணுமோ அதே மாதிரி பகுத்தாய்வு முறை தொகுத்தாய்வு முறை ரெண்டுமே பொருளியலுக்கு வேணும்னு சொன்னவர் ஆல்பர்ட் மார்சல். பொருளியல் விதிகளை போக்குறை கூற்றுகள் என்றும் அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் என்றும் கூறியவரும் மார்சல் தான். இந்த நம்ம எக்கனாமிக் கிளாஸ் எல்லாத்தையுமே போக்குறை கூற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அலைகளின் விதிகளோடு ஒப்பிடலாம் அப்படின்னும் மார்சல் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு, பொருளியலின் உட்பிரிவுகளும் வகைகளும். பொருளியலில் 4 முக்கிய உட்பிரிவு இருக்குது. ஒரு நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. ஓகேங்களா? நுகர்வு, உற்பத்தி, பரிமாற்றம், பகிர்வு. பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது உற்பத்தி காரணிகளுக்கான வெகுமதிகளை நிலத்திற்கு உரம், நிலத்திற்கு வாரம், உழைப்பிற்கு கூலி, மூலதனத்திற்கு வட்டி, தொழில் அமைப்பிற்கு லாபம் பற்றி படிப்பது உற்பத்தி காரணிகளுக்கான வெகுமதிகளை பற்றி படிக்கிறது தான் பகிர்வுன்னு சொல்கிறாங்க. சரியா? உன்னை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? இப்போது நீ அரிசி உற்பத்தி பண்ணோன்னா நிலம் தேவை. தொழிற்சாலை ரன் பண்ணோன்னா அங்கே இயந்திரங்கள் தேவை, உழைப்பாளர்கள் தேவை. ஸோ உன்கிட்ட இப்போது ஒரு தொழிற்சாலை பற்றி பண்ணால் ஃபஸ்ட்டு அடிப்படையாக அவன்கிட்ட மூலதனத்துக்கு காசு தேவை. ஸோ இந்த மாதிரி அடிப்படையாக உற்பத்தி காரணிகளுக்கு என்னென்ன தேவை அதை பற்றி படிக்கிறது தான் பகிர்வுன்னு சொல்கிறாங்க. இது நுண்ணியல், மைக்ரோ மற்றும் பாரியல் பொருளியல். இந்த சொற்களை முதன்முறையில் 1933 பயன்படுத்தியவர் நார்வே நாட்டு அறிஞர் பேராசிரியர் ராக்னர் பிரிட்ஜ். இப்போ நம்ம படிக்கிற இந்த மைக்ரோ எக்கனாமிக், மேக்ரோ எக்கனாமிக்ன்றதை ஃபஸ்ட்டு சொன்னவர் ராக்னர் ஃப்ரிஷ் அப்படின்றவர். இச்சொற்களை பிரபலப்படுத்தியவர் ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். ஜேஎம் கீன்ஸ் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை படித்தோம். ஓகேங்களா? இதெல்லாம் சொன்னவர் ஜேஎம் கீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசியல் பொருளாதாரம் தனது வரையறை மூலம் தனக்குத்தானே குரல் வலையை நெறித்து கொள்கிறதுன்னு சொன்னவர் ஜேஎம் கீன்ஸ். இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றிய கூற்றுக்களை பிரபலப்படுத்தியவரும் ஜேஎம் கீன்ஸ் தான். ஓகேங்களா? வேலை வாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலில் சொல்லியிருக்காரு இதை பற்றி. நெக்ஸ்ட்டு, நுண்ணியல் பொருளியல். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா, தனிநபர், இல்லங்கள், நிறுவனங்களை ஆராய்வது. இதற்கு விலை கோட்பாடு என்று பெயர். ஸோ நம்ம தனியாக ஒரு நபர் இல்லை வீடு இல்லை சில நிறுவனங்கள், இன்ஸ்டிடியூஷன், இதை பற்றி படிக்கிறது நுண்ணியல் பொருளியல். பேரியல் பொருளியல்னா ஒட்டுமொத்த பொருளாதாரம், நாட்டு வருமானம், பணவீக்கத்தை ஆராய்வது. இதற்கு வருமான கோட்பாடு என்று பெயர். அதாவது நுண்ணியல் பொருளியலை விலை கோட்பாடுனும் பேரியல் பொருளியலை வருமான கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது பேரியல்ன்றப்போ மொத்த நாட்டை பற்றி படிக்கிறது. நுண்ணியல்ன்றப்போ சின்ன அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன இன்ஸ்டிடியூஷன், வீடு, ஒரு தனி நபர், அதை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு 7 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனில் மைக்ரோ எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.
இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இது என்ன எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்க்குரிய எக்ஸாம்ஸ்க்குரிய சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் புள்ளியியல் அப்படின்ற யூனிட்க்குரிய புள்ளியியல் யூனிட் கீழே ஒரு 10 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று எக்கனாமிக். அந்த எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய மைக்ரோ எக்கனாமிக் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்கனாமிக்கோட பேசிக்கு. ஸோ இதை படித்தா தான் நம்ம இதுக்கு இனிமேல் வர எல்லாமே பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.